Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா C# Windows அப்ளிகேஷனில் சேவ் டயலாக் பாக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சேவ் டயலாக் பாக்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிக்கிட்டேன். தென் அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட சேவ் டயலாக் பாக்ஸை நம்ம ட்ராக் பண்ணி நம்மளோட ஃபார்ம்குள்ளே போட போகிறோம். ஸோ ஃபார்ம்குள்ளே போட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட டாஸ்க் பாரில் நமக்கு வந்து செட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எந்த ஃபைல்ஸை நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற ஃபைலையும் நம்ம சேவ் பண்ணலாம், அல்லது நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற ஃபைல்ஸையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதனால் நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டால் நான் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த சைஸில் நான் கொடுத்துக்கிறேன். தென் இதோட ஃபாண்ட் சைஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸில் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ஃபாண்ட் பார்த்திங்கன்னா நான் மோனோடைப் கார்சிவாக கொடுக்குறேன். ஸோ மோனோடைப் கார்சிவா இட்டாலிக்கில் வேணும், எனக்கு ஒரு 22 பிக்சல்ஸ் இருக்கணும். ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு செட் ஆகிடும். சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எடிட் லைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் இதில் உங்களுக்கு தேவையான பேராகிராஃபை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் வின்வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வின்வேர்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே கொடுத்துக்கிறேன். நம்மளோட வின்வேர்ட் நமக்கு லோட் ஆகும். ஸோ இதில் ஈக்குவல் டு ரேண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் நான் இருக்கிற டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் நம்மளோட ஃபைலில் நம்ம ஒரு 3 டைம்ஸ் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேஸ்ட் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நம்மளோட டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நமக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் ஃபுல்லாக நமக்கு விசிபிள் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம ஃபைலை சேவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த பட்டன் கொடுத்தோடனே நமக்கு ஃபைல் வந்து நமக்கு சேவ் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனில் நான் சேவ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பட்டனோட டெக்ஸ்ட்டில் சேவ் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைல் வந்து நமக்கு சேவ் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதை நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டனோட கிளிக்கிங் ஈவெண்ட்டில் நம்ம சேவ் டயலாக் பாக்ஸோட கோட் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட டயலாக் பாக்ஸோட டைட்டில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட சேவ் டயலாக் 1 டாட் டைட்டில் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டைட்டிலில் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சேவ் ஃபைல் ஹியர் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் ஃபைல் ஹியர் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு செட் ஆகிடும். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபில்டர் செட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் ஃபைல் டயலாக் 1 டாட் ஃபில்டர்ஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ ஃபில்டரில் நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல்ஸில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு txt ஃபைல் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் txt அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதோட எக்ஸ்டென்ஷன் ஸோ ஸ்டார் டாட் txt அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சி ஃபைல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சி அப்படின்றத கொடுக்குறேன். தென் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு தென் ஸ்டார் டாட் சி. ஸோ சியில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ சப்போஸ் நம்ம சியில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம், சி ப்ளஸ் டெக்ஸ்ட்லனாலும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு எதில் சேவ் ஆகணும் அப்படின்றத நம்ம எக்ஸ்டென்ஷனில் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்டென்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஈவன் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சி ஃபைல் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிஃபால்ட்டாக நமக்கு டெக்ஸ்ட்டில் பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா சேவ் ஃபைல் டயலாக் 1 டாட் ஷோ டயலாக். ஸோ இதோட ரிசல்ட் வந்து நாட் ஈக்குவல் டு டயலாக் ரிசல்ட் ஆஃப் டாட் கேன்சலாக இருந்துச்சுன்னா ஸோ கேன்சல் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஷியோராக நம்ம ஓகே தான் கொடுப்போம். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஃபைல் நேமை சேவ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் அப்படின்ற வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட டயலாக் பாக்ஸோட ஃபைல் நேமை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் நேம் அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த ஃபைலை சேவ் பண்ண போகிறோன்றத நம்ம சேவ் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து மெத்தடு. ஸோ நான் மெத்தட்கான பேராந்தசிஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எந்த ஃபைலில் இருக்கிறத நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்னா நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் சேவ் ஃபைல் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஃபைலோட நேம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா
ஃபைல் நேம் அப்படின்ற வேரியபிளை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இதை நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஸ்ட்ரீம் டைப் நம்ம கொடுக்கணும். ஸோ இது ஸ்ட்ரீம் டைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்பில் நம்ம எந்த டைப்பில் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஸ்ட்ரீம் டைப் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரீம் டைப் பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா நமக்கு 5 டைப்ஸில் நம்ம plain text நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா plain text அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபைல் ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மில் நமக்கு டெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் லோடாக இருக்குது. ஸோ சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேவ் டயலாக் பாக்ஸ் நம்ம ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட டைட்டில் நம்ம செட் பண்ணுறீங்களா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு சேவ் ஃபைல் ஹியர் அப்படின்ற டைட்டில் நமக்கு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட டெஸ்க்டாப்பில் நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு TXT அப்படின்றது நமக்கு டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் நமக்கு சேவ் ஆகிடும். ஸோ டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னா sample.txt அப்படின்ற ஃபைல் இருக்கும். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நோட் பேடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல் நமக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம ரன் டைமில் கூட நம்மளால் ஃபைல்ஸ் வந்து நம்ம அதாவது டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இதோட டிஃபால்ட் டெக்ஸ்ட் நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இதோட எடிட் லைன்ஸில் ஸோ எல்லா டெக்ஸ்ட்டையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம வேணுங்கிற டெக்ஸ்ட்டை நம்ம கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் டியூட்டர் ஜோஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேவ் ஃபைல் டயலாக் பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் sample2 அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணுறேன். ஸோ sample2 ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா C எக்ஸ்டென்ஷனில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதையும் நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணலாம். ஸோ சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேவ் ஆகிடும். ஸோ நம்மளோட டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு C ஃபைலில் நமக்கு sample2 அப்படின்ற ஃபைல் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டியூட்டர் ஜோஸ் அப்படின்றது டிஸ்பிளே ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபைலை அகைன் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட சேவ் பட்டனில் நம்ம ஃபைனலாக நம்ம ஃபைல் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபைல் நேமை நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைல் நேமை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நமக்கு நம்மளோட ஃபைலோட அட்ரஸ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ஃபார்மில் ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.text ஈக்குவல் டுன்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட சேவ் ஃபைல் டயலாக் பாக்ஸோட ஃபைல் நேமை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் நேம் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணும்போது நம்மளோட ஃபைல் நேம் நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸில் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ சாம்பிள் கொடுத்து சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் நம்ம எங்கே சேவ் பண்ணுறோமோ அந்த அட்ரஸ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ டெஸ்க்டாப்பில் நான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு டெஸ்ட் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கிறதுனால நமக்கு சேவ் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் test1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸில் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸை நான் இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷனில் நமக்கு நம்மளோட ஃபைல் நமக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபைலை நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் பட்டன் ஒன்று நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனில் நம்ம லோட் அப்படின்னு சொல்லி நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ லோட் கொடுத்தோடனே நமக்கு நம்ம ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டன் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தென் ஒரு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸை நான் ட்ராக் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபைல் நமக்கு இதில் லோட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லோட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2.load ஃபைல் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஃபைல் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ அதோட பாத் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.textல இருக்குது. ஸோ அந்த பாத் நம்ம லோட் பண்ணிக்கிறோம். தென் ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஸ்ட்ரீம் டைப் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஸ்ட்ரீம் டைப் டவுன் நம்ம plain text தான் லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் plain text அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம
ரன் பண்ணோன்னா நமக்கு நம்மளோட ஃபைல் நமக்கு லோட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் டியூட்டர் ஜோஸ் சாம்பிள் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ சாம்பிள்னு கொடுத்து நான் இது ஒரு 5 டைம்ஸ் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து நமக்கு கரெக்டாக லோட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டியூட்டர் அப்படின்னு சொல்லி நான் ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் நமக்கு இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம லோட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் நமக்கு லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபைல்ஸை நம்ம சேவ் டைலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjuice.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.